ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் மணத்தக்காளி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை அதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி எவ்வளோ இருந்தது எவ்வளோ கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம நல்ல தலை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக, பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூளும் தேவைங்கிறப்ப உப்பும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.